ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கேள்வி பதில்கள் போயிட்டுருக்கு. கடந்த ஒரு 7-8 எபிசோடாக அதை தான் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். நம்மோடு சகோதரர் ரூபன் இப்போது வந்திருக்கிறாங்க. எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் எழுதுகிற கேள்விகளுக்கு தான் பதில் கொடுத்துட்ருக்குறாங்க. வேதாகம துணையோடு கர்த்தருடைய தயவோடு இன்றைக்கும் நம்ம சில கேள்விகள் இருக்குது. மிக முக்கியமான கேள்வி இன்றைக்கி ஒன்று வந்திருக்கு. நம்ம அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். Praise the Lord, brother. Thanks for coming. Thanks for your invitation. இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டால், ஏத்திசத்தில் பல வகை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதில் குறிப்பாக டேஞ்சரானது என்ன அப்படின்னு பார்த்தா சயின்டிஃபிக் ஏத்திசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அறிவியல் பூர்வமான நாத்திகம் அப்படின்றதான ஒரு அதை பற்றி எனக்கு கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக எனக்கும் வேணும். அதே நேரத்தில் இந்த கேள்வியாகவும் வந்திருக்கு. ஸோ இந்த ஏத்திசமில் அது என்ன புதுசாக சயின்டிஃபிக் ஏத்திசம், அப்போ வேறு ஏத்திசமில் இருக்கா, அப்போ அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ரைஸ் லாட். உங்கள் இன்விடேஷனுக்கு ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. ஸோ இந்த ப்ரோக்ராம் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ்ன்னு தான் நம்ம ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் பல எபிசோட்ஸ், மோர் தென் ஒரு 15 எபிசோட்ஸ் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். ஒருவேளை சில பேருக்கு கொஷின் வரும், இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம் அப்படின்ற மாதிரி ஒரு சயின்ஸை மட்டும் வச்சு நம்ம எதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி மதங்களில் பல நம்பிக்கைகள், அதில் சில மூட நம்பிக்கைகளும் இருக்குது. இதெல்லாம் நம்பிக்கைகள்லாம் இருக்க மாதிரி ஏத்திசம்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏத்திசம் இருக்குது. ஸோ அதில் நிறையா இருக்குது. ஒரு மாதிரி கம்யூனிஸ்டிக் ஏத்திசம்னு சொல்லுவாங்க. லைக் அதோடைய அடிப்படை என்னென்னா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் ஏன் இந்த உலகத்தில் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. ஸோ கடவுளோட பிலீஃபை எடுக்கும்போது மூட நம்பிக்கையெல்லாம் களையப்படுறதாகவும் அது மூலமாக நல்லா டெவலப்மெண்ட் வர்றதாகவும் அவங்க ஃபீல் பண்ணுறது. சமநிலை பிரமாணத்துக்கு கொண்டு முதலாளித்துவம், இந்த தொழிலாளித்துவம் இல்லாமல் எல்லாரும் சமம், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு நல்ல கோட்பாடு தான். பட் அதில் அவங்க சொல்லக்கூடிய கடவுள்னால் தான் இவ்வளவு ஏற்பட்டது, கடவுள் இல்லைங்கிறது தான் அவங்க சொல்கிற விஷயம். அப்புறம் ப்ராக்மேட்டிக் ஏத்திசம் இருக்குது. ப்ராக்மேட்டிக் ஏத்திசம்ங்கிறது எப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு பிலீவ் பண்ணுவாங்க. அது ஒரு ஆள் கிடையாது, நம்ம தான் ஒரு சுப்ரீம் சக்தி இருக்குது, அதுக்குள்ளே நிறையா இருக்குது, அதை நம்ம தனியாகவே ஒரு நாள் நம்ம பேசலாம். ஓகே. அப்புறம் லிச்மேன்ஸ் ஆர்குமெண்ட்னு ஒன்று இருக்குது. இது ஒரு ரொம்ப முக்கியமாக பேசப்படுற ஒரு விஷயம். அது என்னென்னா, உலகத்தில் அதிகப்படியான யுத்தங்கள் நடக்குது, கலவரங்கள் நடக்குது, அதனால மனித உயிரிழப்புகள் நடக்குது. காடு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, லவ்விங் காடுன்னு சொல்கிறீங்க, அவர் ரொம்ப நேசிக்கிற கடவுள்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஆல்மைட்டி காட், சர்ம வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் ஏன் இந்த மாதிரி துயரமான சம்பவங்கள்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்குது? இது ரொம்ப நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்குறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. அதை பெரிய பெரிய ஆட்கள் கூட கேட்குறாங்க. கடவுள் இருந்தால் ஏன் சுனாமி வரணும், கடவுள் இருந்தே எத்தனை பேர் சாகணும், அந்த மாதிரி சொல்லி, அப்போ கடவுள் இல்லைங்கிறதுக்கு அவங்க அது ஒரு வாதமாக அல்லது ஒரு ஆதாரமாக அதை எடுத்துக்கிறாங்க. அவங்க இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம், அண்டர் சித்தமாடால் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது ஏத்திசம்லேயே. அதான சொல்கிறது, கடவுள் இல்லைங்கிற கொள்கையிலேயே இந்த மாதிரி பல ஆர்குமெண்ட்ஸ் அவங்க வைக்கிறாங்க. இது மாதிரி எல்லா ஆர்குமெண்ட்லேயுமே ஒரு ஆர்குமெண்ட் தான் சயின்டிஃபிக் ஏத்திசம், அறிவியல் பூர்வமான நாத்திகம். இதில் ரொம்ப டேஞ்சரஸ் எது அப்படின்னு என்னை கேட்டால், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் would be இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம் தான். இப்போ நீங்கள் சொன்ன எல்லா ஏத்திசம்லையும் இதுதான் ரொம்ப டேஞ்சருங்கிறீங்க. இதுதான் ரொம்ப டேஞ்சரஸான ஏத்திசம் நான் சொன்னேன். எல்லா ஏத்திசமுமே இப்போ நான் முந்தி சொன்னேன் இல்லையா, ப்ராக்மேட்டிக் ஏத்திசம், கம்யூனிஸ்டிக் ஏத்திசம், ஒரு லிச்மேன்ஸ் ஆர்குமெண்ட் இதெல்லாம் சொல்கிறேன். இது எல்லாமே ஐடியாலஜிக்கலாக தான் வரும். அவங்க வரும்போதே இது ஐடியாலஜின்னு சொல்லிட்டு தான் வரும். அது அவங்களுடைய கொள்கைங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் தான் அது வரும். ஓகே. கம்யூனிசம்ங்கிறது காரல் மார்க்ஸினுடைய அடிப்படையில் வரக்கூடியதான, எனவே அவங்களுடைய தத்துவ கேபிட்டலிசம் அப்படின்ற கூடிய ஒரு இதில் வந்துடுவாங்க. ஆமாம். ஆனால் இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம் மட்டும் இது ஒரு மேஸ்குலேட்டட் ஃபார்மேட்டில் வரும். ஐடியாலஜின்றே அது வராது. ஆக்சுவலி ஒரு ஐடியாலஜி, அதுவும் ஒரு தத்துவம் தான், அதுவும் ஒரு நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயந்தான், அதுவும் ஒரு பிலீஃப் சிஸ்டம் தான். அதான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். ஆனால் அது எந்த போர்வையில் வரும் அப்படின்னா, ஞானத்தின் போர்வையில் வரும். ஓகே. அறிவியல் பூர்வமாக வர மாதிரி அது காமிக்கும். எப்போவுமே நம்மளுக்கு தெரியும், பாய்சன் இருக்குது, பாட்டில் மேலே பாய்சன் இருந்துச்சுன்னா எழுதி அந்த எலும்பு கூட போட்டு எக்ஸ் போட்டு வச்சுருந்தா அது பாய்சன் எல்லாருக்குமே தெரியும். ஆமாம். அது கேர்ஃபுல்லாக இருப்பாங்க.
ஆனால் ஒரு சாக்லேட்டில் பாய்சன் கலந்துருந்தா ஓகே. அதை நம்ம போய் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. அது நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனுடைய டேஞ்சரை விட இந்த ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்ட்ரைட்டாக பாய்சன் தெரிகிற டேஞ்சரை விட கலக்கப்பட்ட ஒரு மறைமுகமாக இருக்கிற பாய்சன் ரொம்ப மோசம். அதுலேயாவது நம்ம தப்பித்துக்கொள்ள வழி இருக்கும். ஆமாம், இதில் தப்பித்துக்கொள்ள வழி இருக்காது. நம்ம இது உள்ளே இருக்க பாய்சனே நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இது நல்லதுன்னு நினச்சி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அறிவியல் ஏத்திசம். இதுதான் இந்த அறிவியல் சயின்டிஃபிக் மெட்டீரியலிசம் ஆர் சயின்டிஃபிக் ஏத்திசம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நம்ம என்ன காலத்தில் இருக்கோம் அப்படின்னா, நம்ம சொல்கிறோம் 21ஆம் நூற்றாண்டில் பயங்கரமான அறிவியல் முன்னேற்றங்கள், சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ். ஒரு சராசரியான மனுஷன் அறிவியலும் தொழில்நுட்பத்தினுடைய உதவியும் இல்லாமல் வாழவே முடியாதுங்கிற கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிற ஒரு ஆள் ப்ரெஷ் பேஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும். தண்ணி வந்து இப்போ நல்ல தண்ணி நம்மகிட்ட கிடையாது, ஆர்வம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சமைக்கிறோம். சமைக்கிறதுக்கு முந்தி வந்து சட்டியில் வச்சு பானையை வச்சு வேக வச்சோம், அது 1/2 மணி நேரம் ஆகும். இப்போ கேஸ்க்கு வந்துட்டோம். ஆமாம், குக்கர்னு ஒன்று வச்சுருக்கிறோம், மிக்சின்னு ஒன்று வச்சுருக்கிறோம், அதுக்கப்புறம் கிரைண்டரு. அப்புறம் அவசரமாக காலையில் சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, பஸ்ஸுலேயோ இல்லாட்டி கார்லேயோ பைக்லேயோ இல்லையோ ஒன்று போகிறோம். அங்கே போனால் கம்ப்யூட்டரில் தான் உட்காரணும், போய் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறாங்க. அப்புறம் டீ குடிக்க போகிறாங்க, அடுத்தது கூகுள் பேன்னு ஒன்று பண்ணுறோம். அதுக்கப்புறம் சாப்பிட்றோம். சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு டைம் இல்லை, உடனே ஆப்பிள் ஆர்டர் கொடுக்குறோம். ஆர்டர் கொடுத்து சாப்பிட்றாங்க. இதுக்கு நடுவில் வீட்டில் வாஷிங் மிஷினில் துவைச்சி முடிச்சிருவாங்க. ஓகே, துவைச்சி முடிச்சிருது. சாயங்காலம் வந்தோம்னா ஒரு பையனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தரதுக்கு மொபைல் இல்லாமல் இன்றைக்கி ஹோம்ஒர்க் பண்ண முடியாதுங்கிற, வீட்டுக்கு டைரிக்கு பதிலாக இப்போது எல்லாமே ஆன்லைனில் தான் வருது. ஆன்லைனில் தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாயங்காலம் போய் லிக்விடேட்டரை போட்டு படுக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 1 hour 1/2 hour முக்கியமான ஒரு டே மொபைல் ஃபோன் இல்லாமல் இருந்தோம்னா, 1/2 மணி நேரம் நம்மளுக்கு இல்லாமல் இருந்தோம்னாலே இன்றைக்கி நம்மளுக்கு ஏதோ ஒரு கை இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டு. யோசிச்சு பாருங்கள், சென்னை மாதிரி ஒரு இடத்துல இருந்து இங்கேருந்து டெல்லி வந்து ஆல்மோஸ்ட் 3000 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க, 2500-3000 கிலோமீட்டர். காலையில் 6 மணிக்கு கிளம்பி போயிட்டு அங்கே வேலைகள்லாம் முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு நாளில் வெறும் 6 மணி நேரத்தில் 5000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிடுறாங்க. அறிவியலுடைய துணையும் அறிவியலுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் 1 மணி நேரம் கூட நம்ம இருக்க முடியாது, 1/2 மணி நேரம் கூட இருக்க முடியாது. இருக்க முடியாது. இந்த ஃப்ளைட்டை பற்றி பார்க்கும்போது பிரமிப்பாக ஒரு விஷயம் இருந்துச்சு. ஒரு இந்த A380 உலகத்திலேயே பெரிய ஃப்ளைட் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. அதனோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு நான் கால்குலேட் பண்ணேன், இப்போ பார்த்துட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் 5.5 லட்சம் கிலோ வெயிட்டு. 5.5 லட்சம் கிலோ வெயிட். 5.5 லட்சம் கிலோ வெயிட் கற்பனையே பண்ண முடியாது. 4 இன்ஜின், 70,000 pounds ஆஃப் த்ரஸ்ட்டு, 800-900 பேரை தூக்கிட்டு வானத்தில் 900 km/h ஸ்பீடில் பறக்குது. வா, போயிட்டு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு நாளில் போயிடுறாங்க. ஸோ இப்போ இந்த காலத்தில் நம்மளுக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ நம்ம மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, சயின்ஸ் இல்லாமல் நம்ம வாழ முடியாதுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. சயின்ஸாக நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுன்ற அளவுக்கு வந்துடுச்சு. அதை வந்து இப்போ நம்ம எடுக்கவும் முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம் வருது. ஓகே, அது வரும்போதே இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அது ஐடியாலஜி இல்லைன்ற மாதிரி தான் வரும். ப்ரூஃப் பேஸ்டாக, எவிடன்ஸ் பேஸ்டாக தான் நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அதுவும் ஒரு ஐடியாலஜி தான், அதுவும் ஒரு பிலீஃப் சிஸ்டம் தான். ஆனால் இது வந்து ஞானத்தின் போர்வையில் வரும்போது இது என்னன்றே தெரியாமல் இதில் நிறைய பேர் விழுந்துடுறாங்க. இவ்வளோ ப்ரூஃப் அது கொடுக்கறதுனால, இவ்வளோ திங்ஸை நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறதுனால, அது சொல்லக்கூடியது எல்லாமே சரியாக தான் இருக்குங்கிற இடத்துக்கு நம்ம வந்துடுறோம். ஆமாம், ஒருத்தர் சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்குது. அப்போ தவறாகவே ஒரு விஷயத்த சொல்லும்போது மனுஷங்க என்ன செய்வாங்க? இவ்வளோ இது பண்ணுறவர் தப்பு செய்வாரா? 10 கரெக்டாக சொல்லியிருக்காரு, 11வது கரெக்டாக தான் இருக்கும், கரெக்டாக தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிலீஃபில் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதில் போய் விழுந்துருவாங்க. அப்போ காடுங்கிற ஒரு இடத்துக்கு சயின்ஸுங்கிற ஒரு ஞானத்தை போய் வச்சுட்டு, இது கடவுள் மாதிரியும் அதனுடைய சயின்டிஸ்டல் இந்த எவல்யூஷனை ப்ரீச் பண்ணுற இல்லாட்டி வந்து இந்த சயின்டிஃபிக் ஏத்திசத்தை ப்ரீச் பண்ணுறவங்க அதனுடைய தூதுவர்கள் மாதிரியும் ஒரு கட்டமைப்பு நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆல்ரெடி வந்துருச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். ஏன்னா நம்ம டெய்லி சயின்ஸ் டிபெண்டாக தான் இருக்கும். ஸோ சயின்ஸ் சொல்யூஷன் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும், எல்லா மனிதனுடைய கேள்விகளுக்கும் சயின்ஸ் தர முடியும் அப்படிங்கிறதா
ஹாக்கின் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சயின்ஸ் கேன் எக்ஸ்பிளைன் த யூனிவர்ஸ் வித்வுட் த நீட் ஆஃப் அ கிரியேட்டர். இந்த யூனிவர்ஸையும் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையையும் சயின்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கிரியேட்டர்னு ஒருத்தர் எனக்கு தேவையில்லை. என்ன சொல்ல வர்றாருன்னா, சயின்ஸ் கடவுள் ஆக்கிட்டோம், எனக்கு கடவுள்ன்ற தனி ஒரு நபர் தேவையில்லை. அதுதான் அவர் இன்டெரக்டாக சொல்ல வர்றாரு. கடவுளோட இடத்துக்கு சயின்ஸ் வருது. சயின்ஸ் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. அதை எப்படி ப்ரோபகேட் பண்ணுறாங்கிறதுல தான் டிஃப்ரென்ஸ் இருக்கே ஒழிய, நிறையா வளர்ந்த நாடுகள்லையும் படித்தவர்கள் மத்தியிலையும் இந்த ஒரு ரிலிஜன், சயின்டிஃபிக் ஏத்திசம்ங்கிற ரிலிஜன் பரவலாக பரவிருச்சு ஆல்ரெடி. ஓகே. ஸோ நம்ம பொதுவாக கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது ஏத்திசம் வளருதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கு. இப்போ நார்வே போன்ற நாடுகளெல்லாம் வந்து ஏத்திசம் வளருதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன் ஏத்திசம் வளருதுக்குன்றதுக்கு பின்னாடி இந்த ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ஏதோ ஒன்று மேலே அவங்க பிலீஃப் மாறிடுச்சு. நம்பிக்கை அவங்களுக்கு சயின்ஸ் மேலே போயிட்டு இந்த சயின்டிஃபிக்கல் ஏத்திசம் வளர்ந்ததுனால அந்த ஏத்திசம்குள்ளே இவங்களாம் வந்துட்டாங்க. எதை எடுத்தாலும் ப்ரூஃபு, கூகுளில் பாரு, இது சொல்லுது அது சொல்லுது, அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறாருன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய இவங்களுக்கான பிலீஃப் வந்து இப்போது மாறி இருக்கு. இது வந்து இதில் மாறிடுச்சு. ஓகே. ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸுங்கிற இனிஷியேட்டிவாக ஆரம்பிச்சோம். பல எபிசோட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சயின்டிஃபிக்காக கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் மாற்ற போகிறோம். என்ன நம்ம பண்ண போகிறோன்னா, சயின்ஸுக்கிட்ட கேள்வி கேட்க போகிறோம். இது ஒரு நல்ல மெத்தட் பிரதர். ஏன்னா நம்ம என்ன கேள்வின்றது நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள். பொதுவாக என்னென்னா, நம்மளும் அவங்க கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம 100 கேள்வி கேட்டு 100 கேள்விக்கு பதில் சொல்லி 101வது கேள்விக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஆமாம் பார்த்தீங்களா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லன்ட்டாங்க. ஆனால் நம்ம திருப்பி அவங்கள ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லை. கரெக்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் காடை கேள்வி கேட்கலாம், பட் நம்ம அவங்கள கேள்வி கேட்கவே கூடாது. கேட்டால் உடனே ஒரு எடக்கு முடக்கான 2 காரியத்தை சொல்லிடுவாங்க. இந்த பாரு சேரை காட்டுறேன், இந்த பாரு கட்டில் காட்டுறேன், எங்கள் காடை காட்டு இப்படின்றாங்க உடனே. அதுக்கும் நம்ம பதில் கொடுத்துட்டோம். நம்ம அது இதுலேயும் சொல்லி நான் சொல்கிறேன், இது வரைக்கும் இவங்க கேட்டுறதுக்குள்ள சொல்கிறோம், நம்ம ஏற்கனவே அதுக்கான பதிலையும் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம அவங்கள கேள்வி கேட்க போகிறோம். இப்போ வந்து நம்ம சயின்ஸை கேள்வி கேட்க போகிறோம். எங்களை இவ்வளோ கேள்வி கேட்டீங்களே நீங்கள் அப்படின்ற மாதிரி. ஆமாம். ஸோ சயின்ஸ் என்ன பதில் சொல்லுது? பேசிக் கொஷின்ஸ். இது வந்து ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டடாக நம்ம அல்காரிதம் கிரியேட் பண்ணி அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டலான கொஷின்ஸ். இப்போ ஒரு முறை மதர் தெரசாட்ட கேட்குறாங்க, எது உலகத்திலே ஒஸ்ட் டிசீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும், மதர் தெரசா வந்து லெப்ரசி, குஷ்ரோகத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்காக தான் தன்னை பொருட்படுத்தாமல் அவங்க வந்து ரொம்ப சாக்ரிஃபிஷியலாக பண்ணாங்கிறத பார்த்தோம். அவங்ககிட்ட கேட்கும்போது அப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஏதோ லெப்ரசியை சொல்லுவாங்க, இது மாதிரி ஒரு மோசமான டிசீஸே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் மதர் தெரசா சொன்னாங்க, the worst illness today is not leprosy or tuberculosis, but the sense of being unwanted, of not being loved, of being abandoned by all. உலகத்தில் கொடிய நோய்களில் ரொம்ப மோசமான வியாதி எது அப்படின்னா லெப்ரஸியோ டியூபர்குலோசிஸோ கிடையாது. ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபீலிங், நம்ம யாருக்குமே தேவையில்லை, இந்த உலகத்தில் எனக்கு வந்து என்னை வந்து யாருமே நேசிக்கலை, என் மேலே அன்பு செலுத்தலை யாருமே, இதுதான் வந்து இந்த உலகத்தில் இருக்க ஒஸ்ட் டிசீஸ், ரொம்ப மோசமான நோயினா இதுதான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். எனக்கா? ஆமாம். சரிங்க பிரதர். நான் வந்து எங்கள் வீட்டிலே என்ன சொல்லாத விஷயம் வந்து, நீங்கள் ஏன் கொஞ்சம் கூட எக்ஸசைஸே பண்ண மாட்டீங்க அப்படின்னு தான் என்ன கேட்பாங்க. இது வேறு எக்ஸசைஸ். சரி, என்னடா இப்போ நான் ஒரு கொஷின் கேட்பேன், அந்த கொஷினுக்கு நீங்கள் பைபிள் இல்லாமல் ஆன்சர் சொல்லணும். பிரதர் பைபிள் என்ன கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க, எனக்கு தெரியும். சரி, பைபிள் இல்லாமல் நீங்கள் சொல்லணும், சயின்டிஃபிக்காக சொல்லணும். நாங்கள் அந்த கேள்வி எப்போ உங்களை தான் பிரதர் கேட்போம், சயின்டிஃபிக் கேள்வி. நீங்கள் என்ன கேட்குறீங்களா? மாற்றிக்குவோம். சரி, ரைட்டு, கேளுங்க, தெரிஞ்சால் சொல்லுவோம். சிம்பிளான கொஸ்டின். இப்போ இவங்க சொல்லிட்டாங்க, உலகத்திலேயே மோசமான வியாதி எதுனா ஒரு மனுஷன் அன்பை அனுபவிக்காமல், லவ்னா என்னன்னே தெரியாமல் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறது தான். வாட் இஸ் லவ்? அன்பென்றால் என்ன? பிப்ளிக்கலாக சொல்லக்கூடாது. பிப்ளிக்கலானா ஆண்டவர் பேரை சொல்லிடுவோம், உடனே தேவன் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போது அதை தவிர்த்து அன்பு என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுமோ. அதாவது காட்டுகிற அன்பை சொல்லலாம். அன்புனா என்னென்னு எப்படி, இப்போ அம்மா வந்து பையன்கிட்ட அன்பு காட்டுறாங்கன்னு சொல்லலாம். இப்போது உறவுகளுக்குள்ளே இருக்கிற அன்பை சொல்லலாம், அன்புன்னு சொல்லலாம். அன்பென்றால்
பிப்ளிக்கலாக தான் அன்புக்கு என்னால் பதில் சொல்ல முடியுது, எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியுது. அன்புனா ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் செலுத்துறது அப்படி சொல்லலாமா? சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். இப்போ சயின்டிஃபிக்கலி சொல்லணுமா? அப்போ நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு சயின்டிஃபிக்கலி அவ்வளோ சொல்ல வராது. சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா அவன் சொல்லலாம். ஆ. சயின்டிஃபிக்காக இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. ஆ. சொன்னால் சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா C43 H66 N12 O12 S2. பிரதர், நேயர்கள் எவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிறாங்கன்னு தெரியாது brother. நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறேன். அது என்னன்னு அன்புக்கு என்ன இது இப்படி ஒரு லைட் சொன்னீங்கன்னா நான் எப்படி எடுத்துக்கிறது? இது ஒரு கெமிக்கல் ஃபார்முலா. சரி, ஆக்சிடாசினோட கெமிக்கல் ஃபார்முலா. அது ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான். சாயங்காலம் போயிட்டு வந்தோன்னா அவங்க அம்மா வந்து அவனை அணைச்சிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டா அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த 2 பேருடைய பிரெயின்லேயும் ஒரு கெமிக்கல் செக்ரெட் ஆகும். ஆமாம். அதான் ஆக்சிடாசி. இன்னைக்கு உள்ள பாஷையில் பேர் கெமிஸ்ட்ரி. அது 2 பேருக்கு நடுவில் கெமிஸ்ட்ரி சரியாயிடுச்சு. இது ஒரு தாய்க்கு மகனுக்கு நடுவில் இருக்க ஃபீலிங்ஸ் இது. ஓகே, அதிகப்படியான எக்ஸ்பிளனேஷன் லவ் என்றால்னா இதுதான் சயின்ஸால சொல்ல முடியும். அந்த சுரக்கிற அந்த கெமிக்கலுக்கு பேர் தான். அதுக்கு ஒரு நம்பர் வச்சுருக்காங்க. அதோட கெமிக்கல் ஃபார்முலா தான் இப்போ நான் சொன்னது. ஆமாம், அதுக்கு போன வாட்டி கூட நம்ம அதுக்கு ஒரு பேர் வைக்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆமாம் இல்லையா? ஸோ அதோட கெமிக்கல் அப்போ இதுதான் லவ்வா? இந்த நம்பர் தான், இந்த கெமிக்கல் பேர் தான் லவ். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதான் லவ். இதான் லவ்வா? ஓகே, அது சொல்கிறது அதிகப்படியான எக்ஸ்ப்ளனேஷன். சயின்டிஃபிக்கலாக நான் கேட்குறேன், நான் ஃபிலாசபிக்கலாக கேட்கல. சயின்டிஃபிக்காக கேட்டால் இதுதான் அதிகப்படியான எக்ஸ்ப்ளனேஷன். சயின்ஸ் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் ஃபார் லவ் இதுதான். இதுதான் கொடுக்க முடியும். ஆனால் இதான் லவ்வா? லவ் இது இல்லை. அன்பு என்பது வேற இல்லை, அதுதானே பேஸ் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. ஆமாம். இப்போ இதுக்கு எப்படி டெஃபினேஷன் யார் சொன்னா அப்படின்னு பார்த்தா, ஃபிலசாஃபிக்கெலாம் நிறையா அதுக்கு சொல்லியிருக்காங்க. அது கூட அப்சல்யூட்டாக யாருமே இது சொன்னதில்லை கரெக்டாக. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் இதுக்கு ப்ராப்பரான டெஃபினேஷன் சொன்ன ஒரே ஆள் கிரைஸ்ட் தான். ஜீசஸ் கிரைஸ்ட் ஆண்டவர் மட்டும்தான் அது டெஃபினேஷன் சொல்லியிருப்பார். பிரைஸ் காட். வேறு எந்த ஃபிலாசபிக்கல் ஆர்குமெண்ட்டும் அதுக்கு க்ளோஸ் கூட கிடையாது. மத்தேயு 7:12 ஆகையால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இதனுடைய ஒத்த வசனம், இதனுடைய பேரன்னு நம்மளுக்கு எப்போவுமே பைபிளில் இன்னொன்று இருக்கும். அந்த பேரை சொல்லிட்டா இது எக்ஸாக்டாக லவ்வுடைய டெஃபினேஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோவான் 15:12 நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரோடொருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. அங்கேயும் நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும், இங்கே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. இப்போ இது 2 ஒன்று. ஸோ த டெஃபினேஷன் ஃபார் லவ் என்னங்கிறத சிம்பிளாக 4 வாரத்தில் ஆண்டவர் சொல்லிட்டார். உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைப்பீங்களோ டூ இட் டு அதர்ஸ். திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் லவ். உங்களுக்கு அடுத்தவங்க என்ன செய்யணும்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் செஞ்சுருங்க, செய்யுங்க. அதுக்கு பேர் தான் அன்பு. அதுக்கு பேர் தான் அன்பு. இதோட நிற்கல. ஒருத்தர் போய் கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட, எது சுப்ரீம் கமாண்ட்? உன் தேவனிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. அதுக்கு ஈக்குவலாக இருக்க செகண்ட் கமாண்ட்மெண்ட், உன்னிடத்தில் அன்பு கூறுறது போல அன்பு கூறுவாயாக. இது டெஃபினேஷன் சொல்லிட்டார். லவ்வுடைய எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கும் அவர் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சார். தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கறதுலேயும் பெரிய அன்பு ஒன்று கிடையவே கிடையாது. இதை முன்மொழிஞ்சார். இதுக்கு மறுமொழியாக இதை ப்ரூஃப் பண்ணி காமிச்சாரு சிலுவையில். ஓகே, அன்புனா என்னங்கிறதையும் சொல்லிட்டாரு. அன்புடைய எக்ஸ்ட்ரீம் எண்டு, அந்த டாப் சீலிங், அதோடைய ஃபார்முலாவையும் சொல்லிட்டாரு. அதோடைய ப்ராக்டிக்கலாகவும் அதை செஞ்சு காட்டிட்டாரு. அதாவது நம்ம இந்த வசனங்களெல்லாம் ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு, அதான் நான் சொல்லுவேன், பரலோகம், இயேசு கிறிஸ்துங்கிற வேர்டெல்லாம் திருப்பி நம்ம சொல்லி அது நம்ம கேஷுவல் ஆகிடுச்சு. பழைய ஏற்பாட்டில் இந்த இயேசுங்கிற நாமத்தை கேட்க அவங்க அவ்வளோ வாஞ்சையாக இருந்தாங்க. எங்களை மீட்கப்படுற அந்த நாமத்தை சொல்லுங்கன்னு அவங்களுக்கு சொல்லப்படாமல் 4000 வருஷம் மறைக்கப்பட்டு நமக்கு சொல்லப்பட்டுச்சு. இப்போ நம்ம அந்த வார்த்தையை ரொம்ப ஈஸியாக கேஷுவல் ஆக்கிட்டோம்ல. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி வசனங்களாகவும் கேஷுவல் ஆகிடுச்சு. எவ்வளோ ஒரு டெப்த்தான வசனம் இல்லையா? இந்த சயின்ஸ் அன்புக்கு டெஃபினேஷனே கொடுக்க முடியல அவங்களால, இன்னை வரைக்கும் இல்லை அவங்கக்கிட்ட. அப்படின்னா என்னென்னு கூட தெரியாது. அவங்க அந்த மூளையில் சுரக்கிற அந்த கெமிக்கலை தான் அன்புன்னு அவங்க டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அதிகபட்சம் அவ்வளோதான் கொடுக்கும், அதிகபட்சம். ஆனால் அன்புனா என்ன, அதை எப்படி கூறணும்,
அதை எப்படி சொன்னபடி செஞ்சு காட்டிட்டு இப்படித்தான் அன்புக்கு வரணுங்கிறதையும் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டியிருக்கிறார். ப்ரூஃப் பண்ணி காமிச்சார். இப்படி சொன்னவரும் செய்தவரும் உலகத்தில் வேற யாருமே இல்லை. அவர் ஒருத்தர் தான், எக்ஸப்ட் கிரைஸ்ட். எனக்கு ரொம்ப, அதாவது இந்த தேவன் என் தேவனாக இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருங்கிறதுல எனக்கு இந்த நேரத்தில் இன்னொன்றும் தோணுது பிரதர். என்ன அப்படின்னு கேட்டால், இப்போது இந்த சயின்ஸ் இவ்வளோ தூரம் வளர்ந்து உலகத்தை அழிவின் பாதைக்கு தான் நடத்தியிருக்கு. இன்றைக்கி இருக்கிற நியூக்ளியர்ஸும் எல்லாமே சரி ஒரு இடத்துல கொண்டு போய் அழிவில் தான் நிறுத்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன கண்டுபிடிப்புகள் இருக்குல்ல, இதுவும் ஒரு வகையான மறைமுக சைடு எஃபெக்ட்ஸோடு தான் இருக்குது. செல்ஃபோன் வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் இல்லை, மெடிசன் சைடு எஃபெக்ட் இல்லாமல் இல்லை. நீங்கள் எந்த கண்டுபிடிப்பை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் இருக்குது. ஸோ இது முடிவு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாதிப்பை உண்டாக்குது, நன்மையும் செய்து, நன்மை தீமை ரெண்டும் உடையதாக இருக்குது. ஆனால் காட் சொல்லக்கூடிய அந்த அன்பு இருக்குல்ல, இது உலகத்தை காப்பாற்றி உலகத்தை கொண்டு போய் நன்மையாக நிறுத்துது இல்லையா? அப்போ நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோமோ அதை விட்டுட்டு எதை ஃபாலோ பண்ணக்கூடாதோ அதை ஃபாலோ பண்ணிட்டோம் நான் நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு ஃபேன்சி ஆயிடுச்சு. காரணம் அந்த சயின்டிஃபிக் ஏத்திசம். கரெக்ட். இதனுடைய விளைவு என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் பார்த்துருப்போம். இவருடைய சொத்து மதிப்பு வந்து 10 கோடி அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே நம்மளுடைய தாட்ஸ் வந்து நம்மளுடைய வேர்ட்ஸில் வந்து வெளிப்படும். ஒரு மனுஷனுடைய தாட்ஸ் இல்லாட்டி ஒரு கம்யூனிட்டியோட ஒரு தாட்டு இல்லாட்டி ஒரு கண்ட்ரியோட தாட்டு அவங்க பேசுகிற அந்த மொழியில் வெளிப்படும். இது என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் எஸ்பெஷலி இங்கிலீஷ் கல்ச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நியூஸில் தான் படிச்சிருக்கோம். இஸ் நெட்ஒர்த் இஸ் $10 million. அவருடைய மதிப்பு $10 million. சரி, நம்ம ரூபாய்க்கு வச்சுக்கோமே, ஒரு 10 கோடி ரூபான்னு வச்சுக்கோ. ஒருத்தருடைய மதிப்பு 10 கோடி, இன்னொருத்தருடைய மதிப்பு 1 கோடி தான் வச்சுருக்காரு அவர். அப்போ அவரோட மதிப்பு 1 கோடி. இவரையும் கம்பேர் பண்ணா அவரோட இவர் 10 மடங்கு மதிப்பானவர், வேல்யூ ஜாஸ்தி. இவர் அவர் இன்னொருத்தர் 10 மடங்கு அவரோட வேல்யூ கம்மியாக, வேல்யூ குறைவாக இருக்கிறார். ஒருத்தர் 10 லட்சம் இருக்குன்னா அவரோட 100 மடங்கு கம்மியாயிட்டார். அந்த 10 கோடி வச்சிருக்கிறவரோட 100 மடங்கு அவர் கம்மி. இதோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஏத்திசம். ஓகே, பணத்தை வைத்து ஒருத்தருடையதான ஸ்டேட்டஸை நிர்ணயிக்கிறது. ஒருத்தரோட ஸ்டேட்டஸை நிர்ணயிக்கிறது கூட தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அவரையே நிர்ணயிக்கிறது அந்த பணம் ஆயிடுச்சு. ஆமாம், அவரையே நிர்ணயிக்கிறது. இதனுடைய ஆரம்பம், இதை தோண்டி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம் வந்து அது காரணம்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஆண்டவரன் சொல்கிறார், ஒரு மனுஷனுடைய வேல்யூ என்ன, ஒரு மனுஷ உயிரோட வேல்யூ என்னன்னு சொல்கிறார். அதை பாசிக்கு ஏற்போம். மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இதை கரெக்டாக இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த உலகத்தை விட ஒரு மனுஷனுடைய ஜீவனுங்கிறது பெருசு. அதான் இந்த வசனத்தோடைய இம்ப்ளிகேஷன். அவர் சொல்ற ஜீவனுங்கிறது ஆத்ம ஜீவன், நித்திய ஜீவனை பற்றி பேசுகிறேன். ஆமாம், ஒரு மனுஷனுடைய உயிர் இல்லாட்டி அவருடைய ஆத்மா ஆவின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ இந்த ஒரு மனுஷனுடைய ஆவி ஆத்மாவை கம்பேர் பண்ணும்போது இந்த உலகத்தோட வேல்யூவே ஒன்றும் கிடையாதுங்கிறார். இதுதான் காடு சொல்கிற வேல்யூ. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடியதான ஸ்டேட்டஸ், மரியாதை, மதிப்பு. அவன் என்னன்னா, இந்த உலகமே ஈடாக கொடுத்தாலும் அவனுடைய ஜீவனுக்கு அது ஈடாக மாறாது. ஆனால் இவங்க ஒரு மனுஷனை அவனுடையதான பணத்தை வச்சு, அந்தஸ்தை வச்சு, அதுதான் அவன், அதை தான் கால்குலேட் பண்ண முடியும் சயின்ஸால் அதுதான் செய்ய முடியும். அதுதான் நம்பரை வச்சு கால்குலேட் பண்ணால் அவன் எவ்வளோ வச்சுருக்கா, அவனுடைய ஸ்டேட்டஸ் என்னது, இதை தான் சயின்ஸால் கால்குலேட் பண்ண முடியும். ஒரு சுப்ரீம் நடிகர் அப்படின்னா அவர் படம் எந்த அளவுக்கு வசூல் பண்ணதோ அதை வச்சு தான் அவர் சுப்ரீம் நடிகர். எக்ஸாக்ட். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் படம் தோற்று போச்சு, அவர் படம் 10 ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை விட யார் அதிகமாக சம்பாதிக்கிறாரோ அவர் சுப்ரீம் நடிகர். அப்போ அந்த வசூல், அந்த பணம், இதுதான் அவருடைய மெட்ரிக்ஸ். அதை வச்சு அவர் நிர்ணயிக்குது. இது எல்லா வகையிலும் வேர்ல்டில் இந்த மாதிரி தான் இருக்குது. உலகத்தில் எல்லா விஷயத்தையுமே இப்படி தான் மெட்ரிக்ஸ் வச்சு நம்ம பார்க்கணும். ஓகே, காட் எனக்கு என்ன சொல்லித்தராரு, ஒரு ஹியூமன் பீயினோட வேல்யூ, ஒரு மனுஷனுடைய வேல்யூ இந்த உலகத்தோட பெருசுங்கிறார். அவனை நேசி, உன்னை போல் பிறனை நேசி அப்படின்னு லவ்க்கு டெஃபினேஷனை கொடுத்து இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இந்த சயின்ஸுக்கு லவ்னா என்னன்னு தெரியாது, மனுஷனை எப்படி வேல்யூ பண்ணுறதும் தெரியாது. இது என்ன சொல்லுது, அவன் எவ்வளோ வச்சுருக்கான், நம்பரை போடு,
எழுதி கூட்டி பாரு. 10 கோடி வச்சுருக்கானா, 10 லட்சம் வச்சுருக்கான், 100 மடங்கு அவனோட கம்மி. சரி, இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சு. தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸசைஸ். திருப்பி எனக்கு வா. ஆமாம், உங்களுக்கு தான். சரி, என்ன எக்ஸசைஸ்னா, ஜீவன் என்றால் என்ன? லைஃப். அது சயின்டிஃபிக்காக சொல்லணும், பைபிளில் இருந்து சொல்லக்கூடாது. இல்லை சொல்லக்கூடாது. இப்போ அதுக்கு இது மாதிரி ஒரு நம்பர் இருக்கா பிரதர்? இந்த நம்பர் அன்புக்கு ஒரு நம்பர் வச்சுருந்தேன், நம்பராக வச்சுருக்காங்க. இதுக்கு அதுவும் தெரியாது. ஓ, லைஃபுக்கு சயின்ஸில் அதுக்கும் டெஃபினேஷன் இல்லை. திரையில் பார்க்குற மாதிரி கூகுளில் போய் இதை நீங்கள் போட்டு பாருங்கள், டிஃபைன் லைஃப் அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்கிற டெஃபினேஷன், த குவாலிட்டி ஆஃப் பீயிங் அலைவ், த குவாலிட்டி தட் டிஸ்டிங்விஷஸ் லிவிங் பீயிங்ஸ் ஃப்ரம் டெட் திங்ஸ் சச் அஸ் த எபிலிட்டி டு க்ரோ, ரீப்ரொடியூஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலி. தமிழ்லேயும் சொல்லியிருக்கு பிரதர். அதாவது லைஃப்னா என்ன அப்படின்னா, உயிரோடு இருக்கிற ஆளுங்களுக்கும் உயிர் இல்லாத பொருட்களுக்கும் இருக்கிற வித்தியாசமே லைஃப். நல்லா இருக்குல்ல? எங்ககிட்ட ஒருத்தர் சொன்னார், விஸ்வாசம்னா என்னன்னு தெரியுமா என்னார். இல்லை, என்ன நீங்களே சொல்லுங்க. விஸ்வாசம்னா தான் விஸ்வாசம்னாரு. சொல்கிறது அப்படி தான் இருக்குது. இதுவும் இருக்கு. லைஃப்னா என்னென்னா, அவனுக்கு லைஃப் இருக்குது, இதுக்கு லைஃப் இல்லை. இந்த டிஃப்ரென்ஸுக்கு பேர் தான் லைஃப். என்ன சொல்ல வரான், எனக்கும் இந்த சேருக்கும் இருக்க வித்தியாசம் தான் லைஃப். சேருக்கு எனக்கு என்னப்பா வித்தியாசம்? அது உயிரோடு இல்லாமல் இருக்குது, நீ உயிரோடு இருக்க, அவ்வளோதான். அதான் உயிர். அதான் உயிர். நல்லா இருக்குல்ல? சயின்டிஃபிக் ஏத்திசம். சயின்டிஃபிக் இதுதான், இதை தான் போதிக்குது சயின்ஸ். இதை தான் போதிக்குது. அது எனக்கு உதவி செய்கிற சில விஷயத்தை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படினா முடியாதுல்ல. டெஃபினட்டாக முடியாது. முடியாது. எங்கேயாவது போய் ஒரு நாள் எரர் ஆக்கிரும். அவங்க நம்மளை தப்பாக நடத்துறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குல்ல. இன்றைக்கி மக்கள் வந்து சயின்ஸுக்கு முன்னாடி அப்படி தான் போயிட்டுருக்காங்க. எனக்கு சயின்ஸ் நிறையா வகையில் உதவி செய்யுது, அதனால் அதை சொல்லக்கூடிய எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. சயின்ஸும் தப்பு செய்யும், தாராளமாக பண்ணும், நிறையா பண்ணுது, அடிப்படையில் தப்பு பண்ணுது. அன்புனா என்னன்னு தெரியல, ஜீவன்னா என்னன்னு தெரியல, ஒரு பேசிக் நீங்கள் சொன்னது தான், பேசிக்கே அதுக்கு தெரியல. ஆனால் அது நமக்கு வந்துட்டு பணம் கொடுக்குது, அதுக்கான வழிவகை சொல்லி கொடுக்குது, அது நம்ம உயிரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொடுக்குது. ஆனால் உயிர் அதுக்கு என்னன்னு தெரியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் வந்து என்னைய காட் நேசிக்கிறாரு, நான் அவருடைய சாயலில் க்ரியேட் பண்ணப்பட்டேன், என்னுடைய வேல்யூவாக காடு சொல்கிறது இந்த உலகத்தோட பெருசுங்கிறார். இது என்ன மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது? சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, லவ்னா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு, அதுக்கு என்னென்னு அப்படின்னா என்னென்னு கூட தெரியாது. அதாவது ஒரு கெமிக்கலையாவது சொன்னிச்சு. லைஃப்னு கேட்டால் அதுவும் தெரியாது. இந்த எனக்கும் இந்த ஸ்டாருக்கும் இருக்க வித்தியாசம்னு சொல்லி கொடுக்குது. இதை நம்ப ஆரம்பித்தா அது எவ்வளோ ஒரு டிப்ரெஸிங் தாட் எனக்கு கொடுக்க முடியும்? காடு சொல்கிறார், நான் படிச்சிருக்கேனோ படிக்கலையோ, நான் வந்து புத்திசாலியோ இல்லையோ, நல்லவனோ கெட்டவனோ, இருந்தாலும் நான் ஆண்டவருடைய பிள்ளை. நம்ம தவறு செய்யும்போது மன்னிக்கப்படும் போது நான் திரும்ப போய் அவர்கிட்ட போய் உதவி கேட்கும்போது எனக்கு உதவி செய்கிறார். ஒரு மனுஷன் தவறி விழும்போது நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பாங்கிறார். இது என்ன மாதிரி ஒரு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குது? இது என்ன சொல்லுதுன்னா, இந்த இதுக்கும் எனக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் தான் மனுஷனுடைய வேல்யூன்னு சொல்லும். ஆனால் இது கடைசியாக என்ன எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாமல் மாற்றி அத்தனை பேரையும் நரகத்துக்கு கொண்டு போகிற வேலையை தான் இது செய்ய போகுது. அதுக்காகத்தான் இது மிக முக்கியமான காரியத்தை ஆற்றிக்கொண்டிருக்கிறது. இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இது வந்து ரொம்ப ஃபேன்சியான ஒரு விஷயம் மாதிரி தெரியும். எப்படின்னா, ஒரு சிகரெட் குடிக்கும்போது சில பேர் ஃபேன்சி நினச்சி குடிப்பாங்க, ஆனால் அது கொல்ல ஆரம்பிக்கும் போது அதனுடைய வீரியம் தெரியும். சில பேர் ஆல்கஹாலிஸ்ட் மதுவுக்கு அடிமையாகி அது ஒரு ஃபேன்சியான விஷயங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணப்படுது. ஆனால் ஒரு நாள் அது உடம்பை பாதிக்கும் போது தான் அதனுடைய வீரியமும் அதனுடைய வலியும் தெரியும். அதே மாதிரி தான் இந்த சயின்டிஃபிக் எத்திசமும் பார்க்குறதுக்கு ஏதோ இவங்க புத்திசாலிகள் மாதிரியோ, உண்மையான தேவனை பின்பற்றவங்க ஏதோ ஒரு கற்காலத்தில் இருக்க மனுஷங்க மாதிரியும் அப்படிங்கிற ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணலாம். ஆனால் ஃபவுண்டேஷன், இப்போ நான் 2 கொஷின் கேட்டிருக்கோம், அடுத்த எபிசோட்ஸ்லேயும் இந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்போம். ஃபவுண்டேஷனான மனிதன் தான் யார், ஒரு குடும்பம்னா என்ன, அன்பு தான் என்ன, இது எதையுமே சொல்ல தெரியாத ஒரு விஷயம் நம்மளுக்கு வாழ்க்கையை காமிக்கும் நம்பணும்னா இட் இஸ் டோட்டலி ஆர் ஃபால்ட். சயின்ஸ் வந்து உதவி தான் செய்யும், அது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உதவி செய்யும், அவ்வளோதான். மற்றபடி அதை நம்ம வந்துட்டு லைஃப்பை நிர்ணயிக்கிற இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது. அது அது சொல்கிற எல்லாம் சரியும் இல்லை.
தவறும் அது செய்கிறது, நிறைய தவறு செய்கிறது. இந்த அளவோட நம்ம இந்த எபிசோடை முடிப்போம் பிரதர். கர்த்தர் சித்தமான இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கேள்விகள் சயின்ஸையே கேட்போம், திருப்பி கேள்வி கேட்டு அடுத்த எபிசோடுக்குள்ளேயும் நம்ம கொண்டு வருவோம். கர்த்தர் சித்தமான வருகை தாமதிக்குமானால் உங்களுக்கு இதெல்லாம் பிரோஜனமாக இருந்திருக்கும் நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் மெயிலில் இதை பற்றின கேள்விகள் இருக்குமானால் எங்களுக்கு எழுதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பதிலளிக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம். மீண்டும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.